அன்பு நேயர்களே வணக்கம். 2 வடம் 3 திரி ஏகஜோதி. உன்னுடைய அண்ணாக்கிலிருந்து அண்ணாசியிலிருந்து உன்னுடைய ஜோதி ஒன்றாக உச்சந்தலைக்கு ஏறுவதே அண்ணாமலையாரின் ஜோதி. அண்டத்திலும் உன்னுடைய ஜோதி பிண்டத்திலும் ஏற்றிட வேண்டும். 2 கால்கள். அண்ணாமலையாரின் தேர் இழுத்து வருவதற்கு 4 கால்களும் 2 வடமும் தேவைப்படுகிறது. உனக்கு 2 கால்கள். அந்த கால்களின் மூலமாக நல்வினை தீவினை பார்த்து செல்ல வேண்டும். வாதங்கள் 3. வாதம், பித்தம், சிலேத்துமம் என்ற 3 வகையான நாடிகள் உன்னிடத்தில் உள்ளது. அந்த 3 வகையான நாடியையும் நல்வினை தீவினை பார்த்து செல்லும்போது ஏக ஜோதியானது அண்ணாக்கிலிருந்து உள்ளே சென்று காணுகின்ற ஏக ஆற்றலை தான் பிண்டத்திலும் அண்டத்தில் அண்ணாமலையாருடைய ஜோதியை அண்டத்திலும் காட்டுகிறார்கள். நம் முன்னோர்கள் நமக்கு அழியா பாடத்தை நமக்கு சொல்லி தந்திருக்கிறார்கள். இதை நீங்கள் எப்பொழுது உணர்வீர்களோ அங்கே ஏற்றுகின்ற அந்த ஜோதியின் இடம் மலையின் மீது உங்களிடம் இருக்கும் மலை உங்கள் சிரசு சகசிரார சக்கரம். உங்களுடைய அண்ணாக்கிலிருந்து அண்ணாசியிலிருந்து எடுத்து செல்கின்ற அந்த ஜோதியானது சிற்றம்பலம் சென்று பொன்னம்பலம் சென்று பேரம்பலத்தை நோக்கி செல்லுமையானால் உங்களுடைய ஆத்ம பயணம் நோயில்லாத வாழ்வும் நிறைவான செல்வமும் பேர் புகழ் அழியாத நிலையும் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். அப்படி கிடைப்பதற்கு முருகப்பெருமானின் அனுகிரகம் என்று சொல்லக்கூடிய உங்களின் நல்ல இரத்தத்தின் ஓட்டமே முருகப்பெருமானாக நின்று செயல்படும். முன்னோர்களின் சொல்லை ஏற்று உங்களுடைய ஆத்ம பயணத்தை சிறப்பாக நடத்திட இந்த அண்ணாமலையாரின் ஜோதியானதற்கு நமக்கு முன் வழிகாட்டியாக இருக்கிறது. இதை அண்டத்தில் சென்று வெள்ளி தேரிழுத்து அவரை நிலைக்கு கொண்டு வந்தது போல் உங்களுடைய உடலில் உள்ள அண்ணாமலையாரின் உண்ணாமலையம்மாவின் பேராற்றல் பேராசி இரண்டும் பெறுவதற்கு நீங்கள் உங்களை சரியான முறையில் வழிநடத்தினால் 12 ராசிகளும் நவகோள்களும் 27 நட்சத்திரங்களும் உங்களுக்கு துணையாக இருக்கும். உங்கள் துணைக்கு நீங்களே காரணகர்த்தா என்பதை உணர வைப்பதே அண்ணாமலையாரின் திருஜோதி. ஜோதியை காண்போம். அண்ணாமலையாருக்கு